அன்னைக்கு காட்டில் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. பூச்சிங்கிற பறவை ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கு. அது ரொம்ப பழைய வீடு. அன்னைக்கு பெய்த மழையில் பூச்சியோட வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பூச்சி தப்பிச்சிடுச்சு. பூச்சி தன்னோட வீட்டை பார்த்துருக்கு. அது ரொம்ப சேதமடைஞ்ச நிலையில் இருந்திருக்கு. பூச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. பூச்சியோட நிலைமையை பார்த்த காட்டில் உள்ள மற்ற பறவைகள் பூச்சிக்கு ஆறுதல் சொல்லாமல் அதோட நிலைமையை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப, அதனால தான் இந்த மலையில் எல்லார் வீடும் ஒன்றும் ஆகலை, உன் வீடு மட்டும் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு பூச்சி கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்குங்க. பூச்சி அவங்க சொல்கிறது எதையும் காதில் வாங்கலை. அது எப்படியாவது நம்ம ஒரு வீடு கட்டணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அது மட்டும்தான் தன் உள்ளத்தில் எண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த கஷ்டத்துலையும் பூச்சி தன்னுடைய தன்னம்பிக்கையை விடவே இல்லை. அந்த கஷ்டத்துலையும் நேர்மையாகவும் இருந்தது. அதுக்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தில் தான் சாப்பிட்டது. ஒரு நாள் சிட்டுங்கிற பறவை பூச்சிக்கிட்ட, என்ன பூச்சு, வீடெல்லாம் போயிடுச்சு, இனி எப்போ வீடு கட்டுறது? கண்டிப்பாக வீடு கட்டுறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் கிடையாது, உன்னால் முடியாது, இனி நீ இப்படியே வாழ வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பூச்சி சிரிச்சுக்கிட்டே, வீடு கட்டுறதும் கட்டாததும் அது என்னோட பிரச்சனை, அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீடு கட்டிடுவேன். பூச்சியோட இந்த பதிலை சிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பூச்சிவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காட்டில் ஒரு நல்ல வீட்டை கட்டிடுச்சு. பூச்சிவை அற்பமாக நினச்ச காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் பூச்சியோட உயர்வை பார்த்து ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கஷ்டத்தில் கீழே விழும்போது நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாடியே பேச ஆரம்பிப்பாங்க, டிஸ்கரேஜும் பண்ணுவாங்க. உதவி செய்யலைனாலும் நம்மளை மட்டம் தட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் மனசில் வைக்காமல் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் உழைச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.